நண்டு ஓடுது நரி ஓடுது தெரியுமா? அப்படின்னா? ஐயோ அதுவும் தெரியாதா? மக்கு எதுவுமே தெரியாது. கை காமி. நண்டூருது நரியூருது நண்டூருது நரி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. அப்புறம் பிரீத்தி, இப்ப நீ எனக்கு பண்ணல இந்த விளையாட்டை அதே மாதிரி நான் உனக்கு பண்ணட்டுமா? வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். அது எப்படி காட்டு, நான் பண்றேன். விக்ரம், போனை இங்க வச்சுட்டு எங்க போனா? மாடியில் இருப்பானோ? விக்ரம் ஐயாவும் பிரீத்தியும் அங்க மேல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தள்ளு முதல்ல. நண்டு ஊருது நரி ஊருது நண்டு ஊருது நரி ஊருது நண்டு ஊருது நரி. போதும் போதும், ஒரு மாதிரியா இருக்கு. அதுதான் லவ். லவ்வா? கையை விடுங்க. அதெல்லாம் முடியாது. நண்டு ஊருது நரி ஊருது நண்டு நரி ஊருது நண்டு நரி ஊருது பிரீத்தி, விக்ரம், நான் அனுப்பின மெயில நீ பார்க்கவே இல்லையா? இல்ல பாட்டி. காலையில கொடுக்கணும்பா, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? போ, போய் வேலையை பாரு. போ. சரிங்க பாட்டி. என்ன ஸ்ரீஜா இங்க? சும்மா வாக்கிங் போலாம் தானே பாட்டி. ஓ, போ போ, வா. உங்களை, உங்க பொண்ணு சந்திரிகாவ, விக்ரம, பிரீத்திய எல்லாரையும் ஏமாத்தி நான் விக்ரம அடையாம விடவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீட்ல இருக்கிறது பிரீத்தியா இல்ல அவள மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணான்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. நான் அனுப்பின ஆளுங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க. அவங்க சொல்ற மாதிரி பிரீத்திக்கு அடிபட்டிருந்தா இது கண்டிப்பா வேற ஒரு பொண்ணாதான் இருக்கணும். பிடிக்கிறேன், நாளைக்கே யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நான் இதுக்காகவா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்? நான் விக்ரமோட மனசை மாத்தி அவனுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனா நீ பிரீத்தி விட மோசமா அவங்கிட்ட பழகிட்டு இருக்க. இல்லம்மா. என்ன இல்லம்மா நொல்லம்மான்னு? பிரீத்தியாவது அவனை காதலிச்சாலும் என் சம்மதம் வாங்கிட்டு தான் அவனோட கைய பிடிக்கணும்னு நினைச்சா. அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளியே பழகிட்டு இருந்தா. நீ என்னடானா சம்பந்தமே இல்லாம விக்ரம் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நண்டு உருது நரி உருதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலம்மா. அவங்க தான் விளையாட கூப்பிட்டாங்க. ஏய், நீ என்ன சின்ன பிள்ளையா விளையாடுறதுக்கு? எதுவுமே பண்ணல, அவங்க தான் விளையாட கூப்பிட்டாங்க. தாயே அழாத. சரி சரி அழாதேன்னு சொல்றேன்ல. அம்மா, ஆடிட்டர் கிட்ட ஃபைல கொடுத்துட்டோமா? சரி, நாளைக்கு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா போதுமா? சரி. அம்மா, என்னாச்சுமா? ஏன் அழுதுகிட்டு இருக்கு? இவ விக்ரம் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி தொட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா.
நான் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? சண்முகம், ஸ்ரீஜா இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பாத்திருப்பா. அவளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா போயிடாது? அம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. அவங்க தான் என் கையை பிடிச்சு கூப்பிட்டு விளையாட சொன்னாங்க. அடியே, அவன் அப்படி தாண்டி சொல்லுவான். விளையாட்டுனா நீ போயிடுவியா? இந்த பார், ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ தேன்மொழி கிடையாது, பிரீத்தி. அது புரியுதா உனக்கு? ஐயோ, என்னோச்சு சொன்ன அழ மட்டும் ஏன்னு தெரியும். நீங்க திட்டுறீல. அவன் வந்தா விலகி போன்னு சொன்னேன்ல, அத செஞ்சியா நீ? அவனுக்கு உன் மேல வெறுப்பு வரணும்னு சொன்னா இல்லையா? செஞ்சியா நீ? அழாத தாயே, அழுகிய கொஞ்சம் நிப்பாட்டு. பிரீத்தி என்ன பண்ணாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அழவே மாட்டா. அப்படியே தைரியமா நின்னு சாதிப்பா. இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நீ பிரீத்தியா தானே இருக்க? ஆமா. பிரீத்தி என்ன பண்ணுவான்னு சொன்ன? அழமாட்டான்னு சொன்னீங்க. அழக்கூடாது, சரியா? இனி அழமாட்டு. சரி, அழக்கூடாது. போ, கண்ணை தொடச்சிட்டு போய் தூங்கு. போ போ. ஐயோ, சண்முகம், இவளை என்னையா பண்றது? அம்மா, தேன்மொழிய பிரீத்தியா மாத்தி நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. பிரீத்தி வேற, தேனு வேற. தேனு என்ன சொன்னாலும் மாறவே மாட்டா. அது அவ ஊர் பழக்கம்மா. அவ இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கம்மா. எனக்கு என்னமோ பிரீத்தியும் தேன்மொழியும் ரெட்டப்பிறவியா இருப்பாங்களோன்னு தோணுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை சண்முகம். இவ மதுரை கிட்ட, பிரீத்தி அமெரிக்கா இல்ல. அம்மா, 2 பேரும் வேற வேற இடத்துல வளர்ந்திருந்தாலும் 2 பேர் நடைமுறையும் ஒரே மாதிரி இருக்குல்ல. அதுவும் ரெட்டப்பிறவியா இருந்தா ஒருத்தர் புத்திசாலியாவும் ஒருத்தர் எதுவுமே தெரியாத வெள்ளந்தியாவும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் பல பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேமா. நான் சொன்னதுதான் எல்லாரும் சொல்றாங்க. இல்ல சண்முகம், இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு என்னன்னா, இவளை வச்சு என்ன பண்ணலாம், அதான் ஒரே யோசனையா இருக்கு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி பிரீத்திய விக்ரம் தம்பி லவ் பண்றது சந்திரிகா அம்மா, ஸ்ரீஜா அம்மா எல்லாருக்கும் தெரியாம இல்ல. எல்லாமே தெரியுமா. அவங்க பல முறை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்காங்க. ஆனா நீங்க பிரீத்தியும் விக்ரமும் அப்படி இல்ல, அவங்க 2 பேர் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொன்னதுனாலதான் அவங்க உங்ககிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிருக்காங்க. அதனாலதான் விக்ரம் தம்பியும் தேன்மொழியும் க்ளோஸா இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஒன்றும் நடக்காதுமா. ஓகே சண்முகம், ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் தேனு பழகிறத பார்த்தா விக்ரம காதலிச்சிருவா போல இருக்கே. சண்முகம், நாம அவளை பிரீத்தியா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டா இவ என்னடான்னா பிரீத்தியாவே மாறிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் விட இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பயந்தான். விக்ரம் மனசுல இடம் பிடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கா. சரிப்பட்டு வராது சண்முகம். அதுக்காக தான் நான் அவளை கூப்பிட்டு கண்டிச்சேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம்தாம்மா. நீங்க ஸ்ரீஜாவுக்கு விக்ரம் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தேன்மொழிய பிரீத்தியா வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அதுக்கு பேசாம ஸ்ரீஜா கிட்ட இங்க வீட்டுல இருக்கிறது பிரீத்தி இல்ல தேன்மொழிதான்னு சொல்லிட்டா. என்னையா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, சந்திரிகா அம்மாவுக்கும் ஸ்ரீஜா அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க சப்போர்ட் தானே பண்ணுவாங்க. ஏய், நீ என்ன சண்முகம் தப்புக்கு மேல தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சந்திரிகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ரியாக்ஷனே வேறையா இருக்கும். அது மட்டும் இல்ல, பிரீத்திக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? ஓ,
ஆமா. இப்போ பிரீத்தியும் விக்ரமும் கல்யாணம் பண்ணிக்க போனாங்க. போன இடத்துல பிரீத்தி கல்யாணம் வேணான்னு எந்திரிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ. பிரீத்தி ஏன் எழுந்து போனான்னு அவ கேட்பா. அப்போ அந்த பிரீத்தி எங்க இருக்கா, எங்க போனான்னு சந்திரிகா நோண்டி 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 கேட்பா. இதுக்கு என்ன பதில் சொல்வ சண்முகம்? நாம அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வேற ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுது. பிள்ளையார் பிடிக்க போய் கோலமா வாங்கின கதையா போயிடும். ஐயோ, வேணாம் சண்முகம், அதெல்லாம் வேணாம். நீங்க சொன்னா அது சரியா தம்மா இருக்கும். தேன்மொழிய பிரீத்தியாவே நடிக்க வச்சு விக்ரம் மனச மாத்தணும்னு பாக்குறேன். நாம எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி பாப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சண்முகம். தேனு கொஞ்சம் கொஞ்சமா பிரீத்தியா மாறிடுவா. பிரீத்தி மாதிரி மாறிடுவா. விக்ரம் மனசையும் கண்டிப்பா மாத்திடுவா. விக்ரம் ஸ்ரீஜா கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, அது வரைக்கும் காத்திருப்போம். சரிங்கம்மா, நான் வரேன். பொண்ணுங்க எனக்கு தெரியாது. ஏன் சொல்லிட்டா நல்லது, இல்லன்னா அடிச்சு உண்மையை வர வச்சிருவோம். ஐயோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன பண்ணாலும் என் பொண்ணு எங்க இருக்கான்ற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். ஐயோ ஐயோ, போலீஸ கூப்பிடுமா? இப்படி பண்றாங்களேம்மா. என்ன நடக்குது? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன விட்டுருங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் பொண்ணுதான் பண்ணையார் பொண்டாட்டி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயோ, என் பொண்ணை விட்டுருங்க. அப்ப நீ சொல்ல மாட்டல? உன்னை கொன்னா கருமாதி பண்ண உன் பொண்ணு வருவாள, அங்க வச்சு பண்ணையாரு அவ கழுத்துல தாலி கட்டுவாரு. நீ சாவடி. என்னாச்சுன்னு தெரியல. ராத்திரில இருந்து பயமாவே இருக்கு. கிட்ட கிட்ட கனவா வருது. பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னா அந்த பெரியம்மாவை காணோம். எங்க போயிருப்பாக? ஒருவேளை பிள்ளையார் கோவில்ல இருப்பாங்களோ? அம்மா அம்மா, பிரீத்தி, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க? நீ இங்க நிக்கிற? இல்ல, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, தொந்தரவு பண்ண வேணாம். வா, அவங்க அப்புறம் வருவாங்க. நீ வா, காஃபி குடி. இல்ல, எனக்கு வேணாம். நான் அவங்க
கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் அவங்க கிட்ட தான் பேசணும். அம்மா. சரி பிரீத்தி, அவங்க வருவாங்க. நீ வா, காஃபி குடி. இல்ல, நான் அவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும். ஐயோ, அம்மா. ஏய், என்ன நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? வா வா பிரீத்தி, வா. வா வா. வா, நில்லு. இந்தா காஃபி குடி. எனக்கு வேண்டாம். குடின்னு சொல்றேன்ல, அத்தை வருவாங்க. குடி. ஏய் பிரீத்தி, என்னாச்சு இவளுக்கு? அம்மா, அம்மா, நேத்து நைட்டு மேடம், இன்னைக்கு 10 மணிக்கு மீட்டிங் இருக்கு. மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுல்ல? 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஏய் பிரீத்தி, காஃபி குடிக்கலாம்ல? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்க வருவாங்க, நீ குடி. ஓகே ஓகே. அம்மா, நேத்து நைட்டு. வக்கீல் சார், நான் கிளம்பிட்டேன். ஆபீஸ் போய் மீட்டிங் முடிச்சிட்டு உடனே கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். கல்பனா, ஃபைல் எல்லாம் வச்சிட்டியா? சரி சரிம்மா, நான் வரேன். அம்மா 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 அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரீத்தி, நான் வந்து பேசுறேன். மீட்டிங் முடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வேற போகணும். போயிட்டு வந்து பேசுறேன். இல்லம்மா, உங்ககிட்ட சண்முகம் எங்க காணோம்? கல்பனா, அத்தை நியூஸ் பேப்பர் சரியா போடலன்னு கம்பெனி வரைக்கும் போயிருக்காரு. சண்முகம் வந்த உடனே பிரீத்தி கிட்ட பேச சொல்லு. பிரீத்தி சண்முகத்துக்கிட்ட பேசிக்கோ. ஓகேயா? பிரீத்தி, என்னாச்சு? ஏன்? ஐயோ, அம்மாவுக்கு என்னன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. நீ ஆட்டோல ஏறி இந்த அட்டையை காமிச்சா போதும், இங்க கொண்டு வந்து விட்டுட்டு வாங்க. அந்த அட்டை இருக்கே. இவ எதுக்கு இப்படி அழுதுட்டு போறா? எங்க போறா? நைட்டு நான் மாடிக்கு போறதுக்கு முன்னாடி விக்ரமும் பிரீத்தியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அவங்கள பிடிச்சிருப்பேன். ஆனா அதுக்குள்ள பாட்டி வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. அம்மா அம்மா, பிரீத்தி ரோட்ல அழுதுட்டே போறாமா? என்னது? ரோட்ல போறாளா? அம்மா கூட தானே போறா? இல்ல, தனியா தான் போறா. தனியா போறாளா? மேடம், பிரீத்தி தனியா போக மாட்டான். இதுல ஏதோ இருக்கு. அவளை ஃபாலோ பண்ணா அவ பிரீத்தி தானா இல்ல வேற எதுக்கு நடிச்சிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். வா போலாம்.
அவளை எங்கேயுமே காணோம். அதானே இப்பதானே போனான்னு நாகு சொன்னா. அண்ணா அண்ணா நிறுத்துங்க. எங்கம்மா போனோம்? அண்ணா இந்த அட்டையில உள்ள இடத்துக்கு போனோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கா? போலாமா? ஏறுமா ஏறு. பின்னாடி மேடம் அத பாருங்க, ஆட்டோல ஏறுறா. உட்காருமா. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க.